ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி நெட்லிஃபை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற வெப்சைட்ஸை ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம வெப்சைட் ஹோஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம வெப்சைட்டை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் க்ரியேட் பண்ணுற நேரம் லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி லோக்கல் கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்ப்போம். பட் அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அந்த வெப்சைட்டை யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. அது நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம ஹோஸ்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். இந்த வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஹோஸ்டிங்கர், கோடாடி, ப்ளூ ஹோஸ்ட். பட் இந்த வெப்சைட்ஸில் நம்ம ஹோஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி இல்லைன்னா இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட்ஸை ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ண நெட்லிஃபை வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போது பார்க்கலாம். ஸோ இந்த நெட்லிஃபை வெப்சைட் ஹோஸ்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்டை நான் இங்கே ஃபோல்டராக எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன ஃபோல்டர்னு பார்த்தீங்கன்னா நியூ இன்ஸ்டா வெப்சைட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு HTML, CSS, அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்குது, இமேஜ் ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போது நெட்லிஃபை வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெட்லிஃபை வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு லிங்கில் நமக்கு அந்த வெப்சைட் நீட்டாக டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்மளோட க்ரோம் ப்ரௌசரில் நெட்லிஃபை இந்த மாதிரி டைப் பண்ணலாம். டைப் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வர்ற நேரம் சைன்அப் பண்ணி நம்மளோட இமெயில், பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணி முடிக்கணும். நான் ஆல்ரெடி அந்த ஸ்டெப்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் டைரெக்டாக இதில் லாகின் பண்ணுறேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நம்ம நம்மளோட அந்த வெப்சைட் ஃபைல்ஸை டிப்ளாய் பண்ண போகிறோம். டிப்ளாய்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸை இங்கே ஆட் பண்ணுறது. ஸோ நான் இந்த ஆட் நியூ சைட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபைல்ஸை நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து டைரெக்டாக இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஒருவேளை நம்மளோட ஃபைல்ஸை ஜிட்டப்பில் இருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். அதை நான் வேறொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி பார்த்திங்களா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் நான் அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் இல்லைன்னா அந்த ஃபோல்டரை அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோல்டரை பார்த்திங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் ஆட் பண்ணியிருந்தேன். இதை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 81 ஃபைல்ஸ் இருக்குது. இதில் நான் அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகுது. ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம சைட் ஓவர்வியூ இதை கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டில் ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு 1 or 2 minutes ஆகலாம். அதுக்கு பிறகு அது டிப்ளாய் ஆகி முடியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த வெப்சைட்டை பார்க்க முடியும்.
ஸோ இல்லை நான் வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளோட அந்த வெப்சைட் இப்போது நமக்கு தெரியுது. ஸோ இதான் அந்த லிங்க். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, நம்மளோட வெப்சைட் இந்த நெட்லிஃபை வெப்சைட்டில் ஃப்ரீயாக ஹோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நமக்கு ரேண்டமாக ஒரு நேம் கொடுத்துருக்கு. நமக்கு அந்த மாதிரி நேம் வேண்டாம், நம்ம ஓனாக ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னா இதில் நம்ம சைட் கான்ஃபிகரேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேஞ்ச் சைட் நேம் இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன நேம் வேணாலும் இங்கே கொடுக்கலாம். ஸோ இதில் நான் வந்து டெஸ்ட் வெப்சைட் இந்த மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ இது நமக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கான ரீசன் என்ன, நான் இப்போ தான் இதை வந்து ரீநேம் பண்ணேன். ஸோ இந்த சைட் நேமை நம்ம வந்து டைப் பண்ணுற நேரம் கண்டிப்பாக நமக்கு அது ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, நம்மளோட வெப்சைட் இப்போது ஃப்ரீயாக ஹோஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், எப்படி ஒரு வெப்சைட்டை நெட்லிஃபை வெப்சைட் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.